ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் 2025 செகண்ட் ஹாஃபுக்கான மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க? அக்டோபர் 2025க்கான செகண்ட் ஹாஃபுக்கான மெசேஜ் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க? உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? அக்டோபர் 2025 செகண்ட் ஹாஃப் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? அக்டோபர் 2025 செகண்ட் ஹாஃப் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? அக்டோபர் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? அக்டோபர் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? அக்டோபர் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? ஓகேயா? சரி, இப்போ அக்டோபர் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அக்டோபர் 2025 உங்களை நோக்கி வர்றதுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க? அக்டோபர் 2025 செகண்ட் ஹாஃப் உங்களை நோக்கி வர்றதுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க? அக்டோபர் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க? அக்டோபர் 2025 உங்களை நோக்கி வர்றதுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க? அக்டோபர் 2025 உங்களை நோக்கி வர்றதுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க? அக்டோபர் 2025 உங்களை நோக்கி வர்றதுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க? ஸோ லெட்ஸ் see என்னென்ன கார்டு வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் கார்டு கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ இதெல்லாம் மெசேஜஸ், மேலே இருக்கிற மெசேஜஸ் இல்லையா? ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிங் ஆஃப் வான்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். கிங் ஆஃப் வான்ஸ் யார் அப்படின்னா பயங்கர மெடிடேட்டிவ் பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் பயங்கரமாக ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன். ஒரு விஷயத்த திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு அவங்க நல்லா அவங்கள பற்றி தெரிஞ்ச பர்சன். இதுதான் நான், எனக்கு இதைத்தான் வாழ பிடிச்சிருக்கு, ஸோ இதுதான் என் கனவுகள், அதை நோக்கி தான் நான் பயணிப்பேன், ஸோ இதுதான் என் கனவுன்னா இது எப்படி ரியாலிட்டியில் வாழ்கிறதுங்கிறதுக்கான மெசேஜ் ஃபுல்லாக கேதர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை மைண்டுக்குள்ளே போட்டு மென்டலாக ஒரு பிளானை ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இதை தான் வாழ ஆசைப்பட்றேன்னா இதை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும்னா நான் இப்படியெல்லாம் இதை செயல்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க மாட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க, ரியாலிட்டியில் அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து கிங் ஆஃப் வான்ஸு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பயங்கர ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன். யாராவது அவங்கள நம்புனாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்கள நம்புறவங்கள தாக்குது அப்படின்னா இந்த கிங் ஆஃப் வான்ஸை தாண்டி தான் அந்த பர்சனை போய் தாக்கணும். ஓகேயா? அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி டிபெண்டபிள் பர்சன் கிங் ஆஃப் வான்ஸு. இன்னொன்று வந்து பயங்கர மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் அறிவுள்ள
உள்ள ஆளு. மண்ணை கொடுத்தா கூட வித்து காசாக்க தெரிஞ்ச ஒரு ஆளு கிங் ஆஃப் வான்ஸ். ஓகேயா? அதே மாதிரி கிங் ஆஃப் வான்ஸுங்கிறவங்க ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. ஹேண்ட்ஸமை தாண்டி அந்த கரிஷ்மா இருக்கும், தன்னை தானே சார்மிங்கா வச்சுப்பாங்க. பப்ளிக் முன்னாடி தி வே தே ப்ரெசென்ட் தெம்செல்ஸ், அவங்க போடுற உடுப்பு, அதுக்கு போடுற ஆக்சசரிஸ், அவங்க ஹேண்டில் பண்ற விஷயம், அவங்க பொருட்களை எடுக்கும் விதம், வைக்கும் விதம், இது எல்லாமே ட்ரெண்டியா இருக்கும், ஸ்டைலியா இருக்கும். ரொம்ப இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட நடை உடை பாவனையே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, இதெல்லாம் வந்து இப்படி தான் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நீ வாழணும் அப்படிங்கிறத உங்கள் டிவைன் மாஸ்குலின் உங்களுக்கு மெசேஜாக சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். வாரே வா, சன் கார்டு. ஸோ நீங்கள் எந்த இன்டென்ஷனோடு இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அந்த இன்டென்ஷனுக்கு ஒரு பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க. எஸ்ன்னு அர்த்தம். ஓகேயா? ஒரு ரீடிங்கில் சன் கார்டோ ஸ்டார் கார்டோ வந்துச்சுன்னா நீங்கள் என்ன இன்டென்ஷனுக்காக வந்தீங்களோ அந்த இன்டென்ஷன் ஆமாம் அப்படிதான் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ சன் கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து உங்கள் இன்னர் சைல்டு, இது வந்து உங்கள் அடல்ட் செல்ஃபு, இது வந்து உங்கள் ஹையர் செல்ஃபு, இது டிவைன் செல்ஃப். ஓகேயா? ஸோ இது எல்லாமே செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வருது. செல்ஃப் அலைன்மெண்ட்னா என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனே செல்ஃப் அலைன்மெண்ட் இருந்தால் தான் நடக்கும். செல்ஃப் அலைன்மெண்ட் இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனே ஒர்க் ஆகாது. ஸோ அப்போது நீங்கள் ஆசைப்பட்டு உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதை மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். திஸ் இஸ் ஹூ ஐ எம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அவுட் ஆஃப் திஸ் லைஃப். நான் யார், எனக்கு என்ன தான் வேணும், நான் எதைத்தான் வாழ ஆசைப்படுறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. அப்போது அது பூராமே உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உணர்ந்து ஓகே இதுதான் நானா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதை வாழ்கிறது தான் நம்ம பிறந்து வந்திருக்கோம். சமூகத்தில் என்ன சொன்னால் என்ன, இதுதான் நான், நம்ம வந்து நம்ம அசிங்கப்படாமல் நிற்க கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்டேஜ் அரைவ் ஆகுதல்ல, தட் இஸ் செல்ஃப் அலைன்மெண்ட். ஓகேயா? அப்போது என்னோட மனசோட ஆசைக்காக நான் வாழ போகிறேன்னு புத்தி அலைன் பண்ணுறீங்க. மனசு ஆசைப்படுறத புத்தி செஞ்சு கொடுக்கறது ரெடியாக இருக்கா? ஆனால் எப்படின்னு தெரியலன்னா இப்போ மனசாட்சி கம்ஸ் இன்டு ப்ளே. மனசாட்சி சொல்லி கொடுக்குது. ஒன்று அதுவே ஓன் வாய்ஸில் அதோட நீங்கள் உணர்வு நிலைகளை புரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த உணர்வு நிலை மூலியமாகவே சொல்லி கொடுக்கும். அப்படி இல்லை, உங்களால் உள்வாங்கிக்க முடியல, மனசாட்சியை புரிஞ்சுக்க முடியல, ஹையர் செல்ஃபை உணர முடியலன்னா யூடியூப் வீடியோஸாவோ ஆர்டிகல்ஸாவோ இன்ஸ்டா ரீலாவோ ஏதாவது கொண்டு வந்து உங்கள் மொபைலில் போட்டு அந்த நாலேஜை கொடுத்து உங்களை புரிய வைக்கும். ஓகேயா? ஸோ அப்போது அந்த ஹையர் செல்ஃபும் உங்கள் மனசோட ஆசை என்னவோ அது ரியாலிட்டி கொண்டு வரது தான் அலைன் ஆகுது. ஸோ இது மொத்தமுமே அந்த டீப் டிசைர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் டிவைன் செல்ஃப்லேருந்து தான் மனசுக்கே அந்த டீப் டிசைர் வந்திருக்கு. அப்போ அந்த டீப் டிசைரே யாரோடையது? டிவைன் செல்ஃபோடது. அப்போ டிவைன் செல்ஃபோட விஷனவோ அதுக்கு தான் இப்போ மைண்டு, புத்தி, மனசாட்சி எல்லாமே அலைன் ஆயிருக்கீங்க. அப்போ ஆல்ரெடி அது இறைசாட்சியினுடைய ஒரு நேர்கோட்டு. அப்போ இந்த நாலுமே ஒரே நேர்கோட்டுக்கு வர்றது தான் சன் கார்டு. ஓகேயா? செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வரணும். அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தா 3 of Wands. 3 of Wands அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 of Wands அப்படிங்கிறது ஆல்ரெடி பாத் ஆஃப் சோசன். நான் இந்த பாதையில் தான் பயணிக்கணும்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பாதையில் தான் பயணிப்பேன். என் ட்ரீம்ஸ் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிக்கவே முடியாதுங்கிறது 2 of Wands. ஓகேயா? ஸோ 3 of Wands அப்படிங்கிறது என்னன்னா டேக் ஆக்ஷன் ஃபார் இட்ஸ் அப்படிங்கிறதான் 3 of Wands. இப்போ கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பி அன் ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்க ட்ரிங்க்லிங். செகண்ட் கார்டில் வந்து அதுக்கு முதல்ல செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. மூணாவது கார்டில் செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் நீ, இதுதான் இப்படி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன் எடு, டேக் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம்ஸ், அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறதான் அவங்களோட மெசேஜ். அடுத்த கார்டு வந்து டெத் கார்டு. இந்த டெத் கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா பயங்கரமான மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த ஓல்டு வெர்ஷனாக இருக்கீங்கல்ல, ஓல்டு வெர்ஷனாக இருக்கும்போது இந்த என்னதான் நீங்கள் வந்து இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டீங்க, உணர்ந்துட்டீங்க, செல்ஃப் அலைன்மெண்ட் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் எடுத்து மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்ல. அந்த மார்ச் ஃபார்வர்ட் ஆகிற இடத்துல ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆக்ஷன் எடுக்கிறது, மார்ச் ஃபார்வர்ட் ஆகிறது, இது எல்லாமே சொசைட்டி வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் சோஷியல் கண்டிஷன்லேயே மூழ்கி போய்
சொசைட்டி எப்படி சொல்லுதோ ஓகே ஓகேன்னு வாழ்ந்த நபர் நீங்க. இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச லைஃப்ப வாழ்றதுக்காக சோஷியல் கண்டிஷனிங்லாம் அப்படி இல்ல. அதெல்லாம் எவனோ ஒருத்தன் இதுக்கு முன்னாடி இருந்தவன் தான் செஞ்சு வச்சுட்டு போனது. நம்ம பிலீஃப் சிஸ்டத்தையே எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டமா மாத்தணும். இவ்ளோ தூரம் நீங்க சேஞ்ச் ஆயிருக்கீங்க. ஓகேயா? அது சொசைட்டிக்கு தெரியாது. ஆனா இப்ப அந்த சொசைட்டி முன்னாடி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் பயப்படுறீங்க. இத்தனை வருஷம் நம்ம இப்படியே இருந்துட்டு வந்த தயக்கம். ஆனா இப்ப என்ன ஆகுது? அந்த தயக்கத்தையும் உடைச்சு இல்ல எனக்கு என்னோட கற்பனையை வாழ்றதுதான் என்னுடைய என்ன சொல்றது ஆம்பிஷனாவே இருக்கு. என்னோட டீப் டிசைரா இருக்கு. அந்த கற்பனை இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும்னாலே எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. அப்ப அந்த கற்பனைய வாழ்றதுக்கு எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ, பயணிக்கிறதுக்கோ தயாரா இருக்கேன். அப்ப இந்த சேஞ்ச நான் அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன அடாப்ட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா இந்த சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்து நான் வெளிய வரணும். என் பிலீஃப் சிஸ்டமே சேஞ்ச் ஆகணும். அந்த பிலீஃப் சிஸ்டத்தையே வந்து நான் எட்டர்னல் ட்ரூத்ஸ வச்சு, யுனிவர்சல் லாஸ வச்சு கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராக இருந்தீங்களோ சோஷியலி கண்டிஷன்டு பர்சனா அதனுடைய பிலீஃப் சிஸ்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு யாராக இருந்தீங்களோ புத்தி அளவுல அதை கம்ப்ளீட்டா தகர்த்தி எரிஞ்சிட்டு இப்போ புது பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்குறீங்க. உங்களோட பெட்டர் வெர்ஷனா இம்ப்ரூவைஸ் ஆயிட்டே இருக்கீங்க. அதுதான் அந்த மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் அந்த டெத் கார்டு. ஓகேயா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் தேவை. இந்த ஜேர்னி இப்படிதான் இருக்கும். நீ இதை கண்டு பேனிக் ஆயிடாத, பயந்துராத. இது இப்படிதான் நம்ம பயணிச்சு மார்ச் ஃபார்வர்ட் ஆகி போக முடியும். நம்மளோட இலக்கு டெஸ்டினேஷன் அடையணும் அப்படின்னா நம்மளோட கனவுகளை நோக்கி பயணிக்கணும்னா நமக்கு ஆக்சுவலா நிறைய கரேஜ் வேணும். ஸோ டோன்ட் கிவ் அப், கோயிங் ஃபார் தி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு மெசேஜா சொல்றாங்க. ஸோ அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இட்ஸ் நாட் பிரேக்அப் ஃப்ரம் யுவர் ட்வின் ஃப்ளேம். நோ 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 நோ. எனக்கு எப்படி தெரியுதுன்னா அது வந்து ஒரு எச்சரிக்கை, காஷன். அந்த மெசேஜ் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கிறது வந்து கார்டு வந்து காஷன். ஏன் காஷன்னு சொல்றேன்னா இந்த ஜேர்னியில நீ பயணிக்கும் போது இந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கெல்லாம் வரும்போது பிரபஞ்ச உண்மைகள் பிரம்ம ஞானம்லாம் உனக்கு கிடைக்கும் போது நீ உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடந்து பெட்டர் வெர்ஷன் பெஸ்ட் வெர்ஷன்லாம் ஆகும்போது நீ ஹையர் வைப்ரேஷன்ஸ்க்கு போயிடுவ. அப்ப நீ ஹையர் வைப்ரேஷன்ஸுக்கு போற அப்படிங்கும் போது உன் கூட இருந்த மத்தவங்க இத்தனை நாள் கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க, கொண்டாடிட்டு இருந்தாங்க, இத்தனை நாள் உன் கூட சிஞ்சா போட்டுட்டு இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, இவங்க எல்லாமே நீ சோஷியல் கண்டிஷனிங்ல இருக்கும்போது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது உன் கூட இருந்தவங்க. ஓகே, அவங்க எல்லாருமே லோவர் வைப்ரேஷன்ல தான் இருக்காங்க. இப்ப நீ ஹையர் வைப்ரேஷனுக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சமே லோவர் வைப்ரேஷன்ல இருக்கிறவங்கள உன்னோட சேர விடாது. ஸோ அதனால உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நீ யாரெல்லாம் க்ளோஸ்ன்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாம் கூட உன்னை விட்டுட்டு போற சூழ்நிலை வரலாம். ஆனா அதுக்காகலாம் நீ இறங்கி கீழே நீயும் திருப்பி லோவர் வைப்ரேஷனுக்கு போயிடக்கூடாது. அது கொஞ்ச நாள் லோன்லியா ஃபீல் பண்ணலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கலாம், எமோஷ்னலா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா நீ அதை கடந்து வந்துதான் ஆகணும். ஸோ அப்ப நீ ஹையர் வைப்ரேஷன்ல இருக்க, நீ மேல மேல படி ஏறிட்டு இருக்கேன்னா படி ஏறுறதுல தான் உன் கவனம் இருக்கணும். திருப்பி கீழே குனிஞ்சு பார்த்துட்டு அவங்க எல்லாம் கீழே இருக்காங்களேன்னு அவங்கள நோக்கி நீ கீழே போகக்கூடாது. இது வந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னலான பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் இதை கடந்து வர்றதுக்கு. ஆனா நீ கடந்து வரதான் கத்துக்கணும். அந்த பெயின்லயே உட்காந்துடக்கூடாது, ஸ்டாக்னெட் ஆயிடக்கூடாது. உன்னோட பெயினையே உன்னோட பவராக சேஞ்ச் பண்ணு. அப்ப இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில தன்னோட ட்ரீம்ஸை வாழணும்னு நினைக்கிறவங்க முன்னோக்கி மார்ச் ஃபார்வர்ட் ஆகி அவங்க இந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி தானே வருவாங்க. அவங்களுக்கு நீ எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு பாரு. அப்படிங்கிறது தான் உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு. அதுதான் இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேயா? ஸோ அடுத்த மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். சி தி எம்பரஸ். ஸோ இந்த கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இவ்வளவு ஸ்டேஜை நீ கடந்து வந்துட்டேன்னா நீ அந்த எம்பரஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுவ. ஓகேயா? ஸோ கிங் ஆஃப் வான்ஸ்ல இருந்து எம்பரஸ்க்கு வந்துடும். எம்பரஸ் எப்படின்னா எம்பரஸ் வில் நெவர் சேஸ், எதையுமே சேஸ் பண்ணிட்டு ஓட மாட்டாங்க. எம்பரஸ்க்கு 1000 கலைகள் 64 இன்ட்ரெஸ்ட் உண்டு. எல்லா கலையும் ஓரளவுக்கு கற்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராலஜி எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க இருந்த இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையுமே கத்துக்கக்கூடிய ஒரு பர்சன், எல்லாத்த பத்தியும் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பர்சன், அது ப்ராக்டிக்கலா லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்குற ஒரு பர்சன். எப்படி வந்து ஒரு ஃபெமினைனோட நேச்சர் வந்து பீயிங் தான், ஆண்மையோட நேச்சர் தான் டூயிங். ஓகேயா? பீயிங்னா இருத்தல், டூயிங்னா செய்கை, செயல்பாடு. ஓகேயா? ஸோ அப்போ
பெண்மை வந்து எப்படி அது பீயிங்லேயே இருப்பாங்களோ, டிபிக்கல் எக்ஸாம்பிள் அதுக்கு யாரு? ஃபெர்டைல் கிரவுண்ட் அதுக்கு யாரு அப்படின்னா எம்ப்ரஸ் தான். ஓகேயா? ஸோ அவங்க எப்பவுமே வந்து அந்த பீயிங்லேயே தான் இருப்பாங்க. அவங்க வந்து பயங்கர கிரியேட்டிவ். அவங்களால கிரியேட்டிவா யோசிச்சு யோசிச்சு நிறைய கூட்ஸ் ரெடி பண்ண முடியும். அந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வரவர் தான் எம்பரர். ஓகேயா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இருக்கு. ஒரு பொருளை உருவாக்கி அது சந்தைக்கு வியாபார பொருளாக விற்கும் பொருளாக போகணும்னா அதுல எவ்வளவு கவனம் செலுத்தணும், அதுல எவ்வளோ மைன்யூட்னஸ், கலைநயம், ஆர்ட் இதெல்லாம் உள்ள மெர்ஜ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி இருக்க பொருளை தானே யாரா இருந்தாலும் வாங்குவோம். இந்த காலத்துலயாவது நம்ம அளவா பார்க்குறோம், அந்த காலத்துல எல்லாம் அந்த கலைநயத்துக்கு, கை வேலைப்பாடுக்கு, அதுக்கு தான் ரொம்ப மதிப்பு, வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கிறவங்க தான் எம்ப்ரஸ். அவங்க எப்படின்னா தன்னைத்தானே உயர்த்திக்கிற டைப், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி யாருக்காகவும் கீழே இறங்க மாட்டாங்க தான் லெவல்ல இருந்து. ஸோ நீங்களும் அப்படி இருக்குங்கிறத அவங்க ட்வின் ஃப்ளேம் சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இன்னொன்று என்னன்னா, அந்த ஹை வைப்ரேஷன்லயே இருக்கிறதுனால அந்த பெஸ்ட் வெர்ஷன், பெட்டர் வெர்ஷன் அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலே ஷி பிகம்ஸ் அன் அபெண்டன்ட் மேக்னெட். அப்போ அவங்க வாழ்க்கையில ஐ டிசர்வ் ஆல் திஸ்ன்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அது தன்னை போல அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி அவங்க கூடயே தங்கும். வந்த வேகத்துல ஓடிடாது, தங்கும். ஓகேயா? ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீ வளர்த்துக்கோ அப்படிங்கிறதான் உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு. திஸ் இஸ் நாட், இது வந்து ஒரு ஃபெமினைனுக்குன்னு கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் ஜெண்டர் பேஸ்ட், இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி பேஸ்ட். ஓகேயா? அடுத்த கார்டு ஆக்ஷன் எதுன்னு சொல்றதுல 4 ஆஃப் கப்ஸ் தெரியுதா? 4 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன் எடு அப்படிங்கிறதுல 4 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஆல்ரெடி 3 கப்பு கீழே விழுந்துருச்சு. ஓகேயா? 3 கப்பும் வந்து எம்டியா கிடக்கு. நீங்க ஹையர் வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் தான் 3 ஆஃப் கப்ஸ். ஓகேயா? இப்போ அந்த சோஷியல் கண்டிஷனிங்ல இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணீங்க, கூத்தடிச்சிங்க, ஹாப்பியா இருந்தீங்க, வீட்டுக்கு வந்தீங்க, பார்ட்டி பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்க ஹையர் வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்க. அந்த 3 கப்பும் எம்டி ஆயிடுச்சு. லோவர் வைப்ரேஷன்ல இருக்கிற பிரபஞ்சமே அவங்கள வந்து உங்க கூட பயணிக்க விடாம பண்ணிருச்சு. இப்போ நீங்க அதையே நினைச்சிட்டு ஸ்டாக்னண்டாவே உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்ன பயன்? அதை தாண்டி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கப்பை வச்சுட்டு நிக்குது பாருங்க. இந்த கப்பையே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த 3 கப்பையே பார்த்து 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 அதுலயே மனசொடிஞ்சு போய் அந்த தேக்க நிலையிலேயே இருந்தீங்கன்னா இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் எப்ப பார்ப்பீங்க? இதுதான் உங்களுக்கான கப்பு. அது பிரபஞ்சம் வச்சுட்டு நிக்குது பாருங்க. ஸோ அப்ப இதுல என்ன ஆக்ஷன் நீங்க எடுக்க வேண்டியிருக்குன்னா, கம் அவுட் ஆஃப் யுவர் ஸ்டாக்னேஷன். அந்த சோகத்துல இருந்து முதல்ல வெளியே வாங்க. அதுல இருந்து வெளியே வந்தீங்களா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, பி அட் பீஸ், ரிலாக்ஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களை சுத்தி என்ன நடக்குது, உண்மையிலேயே ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் உங்க இன்னர் வாய்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்க. அந்த ஹீலிங் ஜேர்னிக்குள்ள போங்க. அப்பதான் உங்க இன்னர் வாய்ஸ்க்கு எப்பனாலும் அந்த கப்பை பிரபஞ்சம் வச்சுட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னர் வாய்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். உங்க ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ தட் நீங்க அந்த கப்பை பார்க்கறதுக்கு நேரிடும். இட் வில் டேக் சம் டைம். பட் அதுக்கு நீங்க அந்த ஸ்டாக்னேஷன்ல இருந்து வெளியே வந்தா தான் அந்த டைமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? ஸோ கம் அவுட் ஆஃப் தட் ஸ்டாக்னேஷன். ஸோ அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். 2 of Wands. 2 of Wands ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க. 3 of Wands வந்துச்சு, இது 2 of Wands. 2 of Wandsங்கிறது என்ன? இந்த பாதையை தானே நீ செலக்ட் பண்ணியிருக்க. அப்ப அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பாரு. சோஷியல் கண்டிஷனிங் எப்படி வேணாலும் இருக்கட்டும். சப்போஸ் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கீங்க, இல்லை வந்து இல்லாஸ் வீட்லேயே இருக்கீங்க, ஹவெவர் இட் இஸ் கோயிங் டு பி, ஹஸ்பண்ட் கூட இருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், என்னோட ட்ரீம்ஸை நான் என்னோட டீப் டிசைர்ஸை தான் வாழுவேன் அப்படின்னு நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டீங்க, அது பிரபஞ்சத்திட்ட கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பாத் ஆஃப் சூசன் அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அதுதான் எனக்கு வாழ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் எனக்கு வாழ பிடிக்கல, என்னோட ட்ரீம் லைஃப் தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்டாண்ட் ஃபார் யோர் செல்ஃப். அந்த பாத் ஆஃப் சோசன் அதுக்கு தானே சூஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை திட்டுத்தனமாக இதுதான் நான் இருந்தாலும் எனக்கு தெரியுது, ஆனாலும் என் சூழல் இப்படி இருக்குது, இந்த கதைகள் எல்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் ஃபார் யுவர் செல்ஃப்ஸ். இதுதான் நான். அப்பதான் உங்களோட இன்னர் சைல்டே உங்களை நம்பும். இல்லைன்னா உங்களோட இன்னர் சைல்டு உங்களை சுத்தமா நம்பவே நம்பாது. அடுத்த கார்டு 2 of Cups. வாவ்,
டேக் ஆக்ஷன். அப்போ உன் மனசுக்குள்ள நீ பாத் ஆஃப் சூசன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து உன்னோட ட்ரீம் பர்சன். அதுதான் உன்னோட அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இல்லையா? அப்போ நீ சூஸ் பண்ணியிருக்கிறது உன்னோட அல்டிமேட் ஒன். அவன் கூட தான் என் வாழ்க்கையை வாழ்வேன், ட்ரீம் லைஃபையே வாழ்வேன். என்னோட ட்ரீமே அவன்தான். அவன்தான் ஆணிவேர். அதை சுத்தி பின்னப்பட்ட விஷயங்கள் தான் மற்ற எல்லா விஷயமே. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் பேக்கேஜே வந்து ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், எனக்கு ஊர் சுத்தணும்னு ஆசையா இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான பர்சன் இல்லாம நான் 2,00,000 ரூபா வாங்கி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள ஓடுது அப்படின்னா டேக் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் தட். இப்போ 2 ஆஃப் கப்ஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த டெக்கா இருந்தாலும் தட் இஸ் அ ட்வின் ஃப்ளேம் கார்டு. உங்க ட்வின் ஃப்ளேமை தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும். என் ட்ரீம் பர்சனை தான் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை அவன் கூட தான் என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ட்ரீம் பர்சனை ரியாலிட்டியில இந்த பிசிக்கல் வேர்ல்டுல மேனிஃபெஸ்ட் பண்ணி பிசிக்கல் யூனியன் ஆகிறதுக்கு, ஹார்மோனியஸ் பர்மனன்ட் பிசிக்கல் யூனியன் ஆகிறதுக்கு என்ன நீங்க ஸ்டெப் எடுக்கணுமோ, என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சாதானே நடக்கும். அதை விட்டுட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இல்ல அதுக்காக யூடியூப் வீடியோஸா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? டைம் தான் விரயமாகும், டைம் போய்கிட்டே இருக்கும். நீங்களா எந்த இன்னர் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஆல்ரெடி யாராவது யூனியனுக்கு என்ன மாதிரி வந்தவங்க, கோச்சிங் எடுக்கிறவங்க இதுதான் இன்னர் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது போக நீங்க டெய்லி பேசிஸ்ல என்னெல்லாம் லைஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்களோ, என்னெல்லாம் செல்ஃப் ஒர்த் இன்செக்யூரிட்டி ஃபேஸ் பண்றீங்களோ, இதெல்லாம் டெய்லி பேசிஸ்ல அந்த கோச் கிட்ட சொன்னீங்கன்னா அந்த கோச் அதெல்லாம் எப்படி சரி பண்றது, அந்த பிளாக் எப்படி ரிலீஸ் பண்றது, எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஹவு நீங்க வந்து உங்க ட்வின் ஃப்ளேமோட பிசிக்கல் ஹார்மோனியஸ் பர்மனன்ட் யூனியனுக்கு நீங்க வர முடியும், isn't it? ஸோ அதுக்கான ஸ்டெப் எடு, ஆக்ஷன் எடுங்கிறது தான் இந்த கார்டோட மீனிங். உங்க ட்வின் ஃப்ளேம் சொல்றாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா உங்க ட்வின் ஃப்ளேம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ உங்க ட்வின் ஃப்ளேம் வந்து இந்த ஸ்டாக்னேஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்க ட்வின் ஃப்ளேம் இந்த ஸ்டாக்னேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பாதையை தானே நான் சூஸ் பண்ணேன், இதில் தான் பயணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து எனக்கு என்னோட அல்டிமேட் ஒன் தான் வேணும், அது நான் எந்த எல்லை வரைக்கும் போயினாலும் என்னோட அல்டிமேட் ஒன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அதுல தீவிரத்தன்மையோட இருக்காங்க. அடுத்த கார்டு வந்து தி மூன் கார்டு. இந்த மூன் கார்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா சீட் ஆஃப் யுவர் சோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மூன் கார்டு வந்து எதை சொல்லுது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குள்ள இருக்க டியூவாலிட்டி, இது நிஜ செல்ஃபு, இது ஷேடோ செல்ஃபு. ஓகே, நமக்குள்ள இருக்க டியூவாலிட்டியவே சொல்றது, அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து மைண்ட் அளவில் பயங்கரமான ஒரு கிளாரிட்டிக்கு வராரு, தெளிவு நிலைக்கு வராரு. இன்னொன்று தான் யாருங்கிறத கம்ப்ளீட்டாக உணர்ந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறது தீவிரத்தன்மையோட அந்த ஆக்ஷன்ஸில் இறங்குறாரு. இன்னொன்று வந்து எனக்குள்ளேயே நான் யாருன்னு உணரும் போது எல்லா லெவல்லையும் இருக்க டியூவாலிட்டியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டியூவாலிட்டி எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து மூன் கார்டு உணர்த்துது. அந்த ஆக்ஷன் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் மூன் கார்டு உணர்த்துது. அடுத்தது வந்து குவீன் ஆஃப் வான்ஸ். King of Wands, Queen of Wands. So, Two of Cups. இதுதான் ட்வின் ஃப்ளேம் ரீடிங். ஸோ குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், குவீன் ஆஃப் வான்ஸ் இஸ் எக்ஸாக்ட் காம்ப்ளிமெண்ட்ரி காம்பனண்ட் ஆஃப் கிங் ஆஃப் வான்ஸ். அப்போ கிங் ஆஃப் வான்ஸ் வந்து என்ன சொல்கிறது, பயங்கர ஆக்ஷன் ஓரியன்ட், பயங்கர மோட்டிவேஷ்னலான பர்சன், ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன், பயங்கரமாக ஒரு பேஷனேட்டான பர்சன் தான். குவீன் ஆஃப் வான்ஸும் எந்த விதத்துலையும் சலைச்சவங்க கிடையாது. ஓகே, அவர் கிங் ஆஃப் வான்ஸ் ஆட்டம் இருன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவருக்குள்ள இருக்க நேச்சரே வந்து குவீன் ஆஃப் வான்ஸாக தான் இருக்குது. அப்போது ஹீஸ் சச் அன் செடக்ட்ரஸ் எனர்ஜி. ஓகே, அப்போ அவர் ஒரு ரூமுக்குள்ளே போகிறாருன்னா எந்த கண்களும் அவரை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. அவள் யாராக இருந்தாலும் உங்கள் ட்வின் ஃப்ளேம். ஓகே, ஸோ அந்த மாற்றம் இதில் என்ன கொண்டு வராங்க, வாட் ஆக்ஷன் தே ஆர் டேக்கிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னா, குவீன் ஆஃப் வான்ஸுக்கு இன்ட்யூட்டிவாகவே நல்லா தெரியும், இதுதான் என் பேஷன், இதுதான் என் டீப் டிசைர், இதை நோக்கி தான் நான் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒன் அமங் தி டீப் டிசைர் இஸ் யூ, அவங்களோட ட்வின் ஃப்ளேம். ஸோ அதை நோக்கி நான் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இன்னும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும். இது ஒரு நிமிஷம் கூட நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த சோஷியல் கண்டிஷனிங் மற்றவங்க எதிர்பார்க்குற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். இதுல எல்லாம் ரொம்ப தீர்க்கமாக திட்டமாக முடிவெடுக்கக்கூடியவங்க
குவீன் ஆஃப் வான்ஸ். இன்னொன்னு குவீன் ஆஃப் வான்ஸ் வந்து நினைச்ச மாத்திரத்திலேயே அவங்க ஒரு நாள் 2 நாள் உட்காந்து இன்னர் ஒர்க் பண்ணாலே, அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாலே, ஓ இதுதான் நானா, அந்த அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அந்த ஆத்தென்டிக் செல்ஃப் என்னவோ அந்த ஆத்தென்டிக் செல்ஃபுக்காகவும் டீப் டிசைர்ஸ்க்காகவுமே அப்படியே ஆப்டா அலைன் ஆயிருவாங்க. ஸோ அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கும் அவங்க வர்றாங்க. ஸோ இதுதான் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். இனி நெக்ஸ்ட் ஆக்ஷன், உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி எடுக்கிற நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ்ங்கிறவங்க யாரு? ஸோ உங்க ட்வின் ஃப்ளேம் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் அன் ப்ரப்போசல். எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லையா? ரோசஸோட எப்படி சொல்றது, காத்து மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காங்க உங்களை நோக்கி. அவங்க பண்ணதுக்கெல்லாம் சாரி கேட்கறதுக்கு, உங்களுக்கு அவங்க எழுதின லவ் லெட்டர் எடுத்துட்டு லவ் கன்ஃபெஷன் பண்றதுக்கு, லவ்வை ப்ரப்போஸ் பண்றதுக்கு உங்களை நோக்கி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க எடுக்கிற லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஆக்ஷன்ல. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ட்வின் ஃப்ளேம்ஸ் மெசேஜஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, வாட் ஆர் தி இன்டென்ஷன்ஸ். உங்க ட்வின் ஃப்ளேமோட இன்டென்ஷன் என்ன, அது பார்ப்போம். உங்க ட்வின் ஃப்ளேமோட இன்டென்ஷன் என்ன? Grim Reaper. The relationship is over, no second chances, grow and transform your life. ஸோ இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து இனிமே என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அ லாட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த செப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறத உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணு. ஹீல் ஆகு, இன்னும் சோல் லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகு. நிறைய சோல் லெவலில் அந்த பிரம்ம ஞானம்லாம் உனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தட் இஸ் தி ஆக்சுவல் இன்டென்ஷன் பிஹைண்ட் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ்க்கோ இல்லை அவங்க வாட் ஆக்ஷன்ஸ் தே ஆர் டேக்கிங் டுவர்ட்ஸ் யூங்கிறது. அடுத்த மெசேஜ், லவ் கால். someone expresses love, a message of love, thinking of you and letting you know. மொத்தத்தில் இது எல்லாமே எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த டிவைன் லவ்வை நம்ம பர்சியூ பண்ண முடியும். இல்லைன்னா இந்த டிவைன் லவ்வை நம்ம பர்சியூ பண்ண முடியாது. நம்ம ஓல்டு பேட்டர்ன்ஸ்லேயே இருந்துட்டு, ஓல்டு ஸ்பைரல்ஸ்லேயே இருந்துட்டு, அது ஹீல் பண்ணாமல் இன்னும் சோஷியல் கண்டிஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த செப்பரேஷன்லேயே தான் இருப்போம். வி கேன் நெவர் பர்சியூ டிவைன் லவ். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ உன்னோட ஓல்டு பேட்டர்ன் எல்லாம் ஹீல் பண்ணு, அந்த ஓல்டு பேட்டர்ன்ல இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வா. அப்போ அந்த டிவைன் பேட்டர்னுக்கு வா, டிவைன் லவ்வை நம்மளால பர்சியூ பண்ண முடியும் அப்படிங்கிறதா இன்டென்ஷன். Engagement ring. Engagement, partnership, commitment, eternity, completion, union. Clock. Need time, takes time, in time, cycles, time to heal, progress. ஸோ அப்போ இன்டென்ஷன் இதுதான். அதுக்கு டேக் யர் டைம் அண்ட் ஹீல், டேக் யர் டைம், ரிலாக்ஸ் அண்ட் தென் கம் பேக். அப்போ திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் ஆஃப் வி போத். அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு, நம்ம 2 பேருக்குமே இந்த லவ்ங்கிற இன்னர் காலிங் இருக்குது. நம்ம 2 பேருமே என்கேஜ்மெண்ட் ஆகும். என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டேக் யர் ஓன் டைம், ஹீல் அண்ட் கம் பேக். ஓகேயா? ஸோ லாஸ்ட் கார்டு என்ன சொல்லுவோம், டவுன் லாஸ்ட்னு சொல்லுவோம்ல, பாரடைஸ். ஹாப்பினஸ், எக்ஸ்பான்ஷன், ஜாய், playfulness, oneness, enjoying each other. So this will all happen only when you heal and come back. Okay, இப்போ
உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் கார்டில் டேரோலேருந்து இப்போ பார்த்தோம், இப்போ வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ ட்வின் ஃப்ளேம் மெசேஜ் கார்ட்ஸ்லேருந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே, எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ், எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னென்னு. First message: no matter whatever I keep doing, your thoughts keeps running in the behind screen of my mind. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உன்னோட திங்கிங்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து என் மண்டையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதான் மெசேஜ். அடுத்த மெசேஜ் பார்த்தோம். Sometimes thinking about my past hurtful relationships, I am avoiding you. But the fear of I might lose you is really scary and I'm unable to sleep at nights. ஆக்சுவலாக நான் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தேன்ல, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நினச்சா எனக்கு அவங்க ரொம்ப எமோஷ்னலாக என்னை க்ளோஸாக வந்து என்னை பிட்ரே பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த எமோஷ்னல் வூண்ட்ஸே இன்னும் நிறைய இருக்குது எனக்கு. ஸோ அந்த எமோஷ்னல் வூண்ட்ஸ்லேருந்தே நான் இன்னும் முழுசாக வெளியே வரல. அதனால உங்ககிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கும் பயமாக இருக்குது. அதனால நான் அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் நான் அவாய்ட் பண்ணுறதுலேயே நீ இரிட்டேட் ஆகி என்னை விட்டு விலகி போயிடுவியோங்கிறத நினச்சா அதை விட இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. உன்னை லூஸ் பண்ணிடுவனோங்கிற பயத்திலேயே எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மெசேஜ்: டே அண்ட் நைட் I keep living with you in my dreams. So everywhere, either in my house or in my office, has only your memories. உன்னுடைய நினைவுகளையும் உன்னுடைய ஞாபகங்களையும் தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால ராத்திரி பகலாக உன் ஞாபகங்கள்லேயே தான் இருக்கிறேன். என்னோட வீடோட ஒவ்வொரு மூலையிலையும் சரி, ஆஃபீஸோட ஒவ்வொரு மூலையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் உன்னோட மெமரிஸ் தான் நிறைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் நான் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதான் அடுத்த மெசேஜ். I feel God has given me this deep desire within me for a reason. And so I believe my life purpose is within this deep desire. And my life purpose is God-given solid opportunity to passionately earn well. Okay. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட டீப் டிசையர்ஸ் கடவுள் கொடுத்தது. அந்த டீப் டிசையருக்குள்ள தான் என் லைஃப் பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லைஃப் பர்பஸை வச்சு தான் நான் சாலிடாக சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கடவுள் கொடுத்துருக்காருன்னு நம்புறேன். அதனால நான் அதை பேஷனேட்டாக பர்சூ பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் மேஸ்குலைனோட மெசேஜ், எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ், எர்த்லி ஃபெமினைனுக்கு. ஓகே கைஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி அக்டோபர் 2025 செகண்ட் ஹாஃபுக்கான ட்வின் ஃப்ளேம் மெசேஜஸ். இனி நெக்ஸ்ட் மந்த்துக்கான மெசேஜஸ்லாம் நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம். அன்டில் தென், பை.